Mother Special Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது smoky tandoori chicken. இப்போ இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்னைக்கு 2 chicken leg piece எடுத்துர்க்கேன். 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. ginger garlic paste, காஷ்மீரி chilli powder இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா நார்மல் chilli powder யூஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு லெமன், 2 ல இருந்து 3 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த chicken எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த லெக் பீஸ்ல ஒரு 1/2 ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கலாம். salt ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அரை மூடி லெமன் ஜூஸ், 1/2 ஸ்பூன் chili powder ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கன்ல கோட் ஆற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நல்ல சிக்கனோட இன்டீரியர் வரைக்கும் இந்த மசாலாஸ் வர மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ சிக்கன் மேக்னேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஒரு கோட்டிங்கை ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த செகண்ட் கோட்டிங்க்கு ஒரு 1/4 கப்பு திக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த இந்த 1/4 கப்பு தயிரில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி நார்மல் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூனு கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது எல்லாமே இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 மூடி லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேலன்ஸ் லெமனை இதோட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளோட மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட செகண்ட் கோட்டிங் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனோட ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இந்த 2 லெக் பீஸ் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை ஃப்ரீசரில் ஒரு 30 to 45 minutes நல்லா செட் ஆகிறதுக்கு விட்டுறலாம். இதில் ஆக்சுவலாக லெமன், கர்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம மேக்னேட் பண்ணுறதுக்கு டைம் விடுறதுனால இன்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம எடுத்து இப்போது ஃப்ரை பண்ணலாம். அது எப்படி ஃப்ரை பண்ணுறேன் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ பட்டர் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 2 லெக் பீஸையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும். இப்போ நம்ம சிக்கன் போட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சைடு திருப்பி விடுங்க. சிம்லேயே வேகட்டும். ஸோ திருப்பி போட்டு அந்த சைடும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. ஸோ சிக்கன் வெந்துட்டுருக்க டைமில் இந்த சிக்கனுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான சார்கோல் ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு கட்டை பீஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா எரிய விட்டு சார்கோல் ஆக்கிடுங்க. இப்போ நம்ம சார்கோல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு வாட்டி இந்த சிக்கனை நல்லா டர்ன் பண்ணி எல்லா சைடும் ஈக்குவலாக வேகிற மாதிரி திருப்பி விடலாம். எஸ், நம்மளோட சிக்கன் ஆல்மோஸ்ட் 75% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட சார்கோலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சார்கோலை எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அந்த குட்டி பவுலை எடுத்து நம்ம சிக்கன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேனில் மிடில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இந்த டைமில் நம்ம பவுலில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு இமீடியட்டாக ஒரு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், ஸ்மோக் ஃபுல்லாக நல்லா அந்த சிக்கனில் சுற்றுறது. ஸோ இந்த சீக்ரெட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா சேம் டிட்டோ ஹோட்டல் டேஸ்ட் நம்மளுக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஸ்மோக் அடங்குறது வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். வா, இப்போ அப்படியே நல்லா அந்த ஃப்ளேவர் பக்காவாக அந்த சிக்கனில் இறங்கிடுச்சு. எஸ், இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
நல்ல ஒரு ஸ்மோக் எஃபெக்டோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மதர் ஸ்பெஷல் கிச்சனை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென், eat healthy and stay healthy. Tata bye.